வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். நம்ம டயாவின் சித்த மருத்துவமனையில் வர்மா ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். வர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே பெக்குலியராக அது ஒடிமுறை மருத்துவத்தில் தான் வரும். வழக்கமாக இங்கே வந்து நமக்கு ஸ்ப்ரெயினாக பிடிக்கிறது, டிஸ்க் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இந்த ஜாயின்ட் பெயின் இது ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நெல் மூட்டையை தூக்கும்போது பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாரு. பிடிச்சவருக்கு என்ன மாதிரி சிம்டம் இருந்ததா அவரே சொல்லுவார். கேளுங்க. நம்ம என்னென்ன மாதிரி சிம்டம்லாம் இருந்து எப்போ ஆரம்பிச்சது? நான் நெல் மூட்டையை தூக்கி போடும்போது கை வந்து பேக் சைடு போயிடுச்சு. பேக் சைடு போனாலும் என்னாச்சுன்னா இந்த இறுக்கி பிடிச்சிக்கிடுச்சு. வறுமை பிடிக்கிறதுக்கா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு கீழே, பேக் சைடு கால் மூட்டில் முழங்கு ஃபுல் சைடே பிடிச்சிக்கிட்டு. அதனால் என்ன செய்யணும்னா சாப்பிட முடியல. சாப்பிட்டா வாமிட் வருது. அதை வாமிட் வருது. வேறுனா ரொம்ப ஒரு வேலையும் பார்க்க முடியல. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ சார் வந்து பார்த்தா வறுமை பிடி ஒரே நாள் எடுத்து விட்டாங்க. இப்போ ஃபுல்லாக சரியாயிடுச்சு. நான் ஒரு நாள் வந்தோம்னா ட்ரீட்மெண்ட் சரியாயிடும். நமக்கு வந்து நல்லா வர்மா பிடிச்சிருக்கு. அந்த நெல் மூட்டை அதை குடிக்க மாட்டேங்குதுன்னா மயக்கம் வந்தது. அதை குடிக்கும் போது நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். என்ன பார்த்து கொடுக்கணும்? இந்த காரம் மடக்கணும். கலந்துடுங்க. இப்போ சொல்லுங்க பாருங்க. இது வந்து கீழே இறங்க. இன்னைக்கு பாருங்க. படுங்க. மல்லாந்து சரி. நான் இப்போ எனக்கு பாருங்க. தண்ணி எப்படி இருக்கு இப்போ? வெரி குட். ஃப்ரீ ஆயிட்டல? சும்மா இருக்கும்போது இந்த இடம் அதான் வேர்த்தரில் போகிற மாதிரி டடக். அதுக்கு நான் எல்லாமே மருந்து தருவேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஃபர்தராக இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இது ரிலேட்டடாக வர்மா ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டயாவின் சித்த மருத்துவமனை அணுகலாம். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே நம்ம சிறந்த தீர்வு கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.